புதுச்சேரி பார்மசி கவுன்சிலின் 18வது பொதுக்குழு கூட்டம் புதுச்சேரி கதிர்காமம் இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி கருத்தரங்கு கூடத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி பார்மசி கவுன்சிலின் 18வது பொதுக்குழு கூட்டம் புதுச்சேரி கதிர்காமம் இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி கருத்தரங்கு கூடத்தில் தலைவர் திரு ஜெகநாதன் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் புதிய உறுப்பினரான சுகாதாரத்துறை இயக்குனர் டாக்டர் ரவிச்சந்திரன் அவர்களை குழுவின் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர். தொடர்ந்து பேசிய டாக்டர் ரவிச்சந்திரன் அவர்கள் காலியாக உள்ள அரசு மருந்தாளர்கள் பணியிடங்களை விரைவில் நிரப்புவதற்காக உறுதியளித்தார். இக்கூட்டத்தில் தீர்மான முடிவுகளான LSSDC மத்திய அரசின் ஆணைப்படி பார்மசி கவுன்சில் ஆஃப் இந்தியா அறிவுறுத்தலின்படி புதுவை மாநிலத்தில் LSSDC நிகழ்ச்சி விரைவில் தொடங்கப்படும் என்று குழுவின் சார்பாக தெரிவிக்கப்பட்டது. புதுவை, மாஹே, ஏனம், காரைக்கால் பகுதிகளில் உள்ள மருந்து கடைகளில் தள்ளுபடி பலகைகளால் சிறு வணிகர்களின் வியாபாரம் பாதிக்கப்படுவதை கருத்தில் கொண்டு விளம்பர பலகைகளை ஏப்ரல் 14க்கு பிறகு பேனர்களை வைக்க தடை செய்ய கவுன்சில் குழு சார்பாக ஒருமனதாக முடிவெடுக்கப்பட்டது. புதுவையில் காலியாக உள்ள அரசு மருந்தாளுநர்கள் பணியிடங்களை விரைவில் நிரப்புமாறு சுகாதாரத்துறைக்கும் புதுவை மாநில அரசுக்கும் கவுன்சில் சார்பாக கோரிக்கை வைக்கப்பட்டது. பார்மசி ஆக்ட் 1948 செக்ஷன் 42 மற்றும் PBR 2015 முழுவதுமாக அமுல்படுத்த குழுவின் சார்பாக முடிவு செய்யப்பட்டது. அன்னை தெரேசா மருந்தியல் கல்லூரியின் பதிவாளராக நியமிக்கப்பட்ட கவுன்சில் உறுப்பினர் மற்றும் டெல்லி பிரதிநிதி டாக்டர் கவிமணி அன்னை தெரேசா விரிவுரையாளர் அவர்களுக்கு குழுவின் சார்பாக வாழ்த்துரை வழங்கப்பட்டது. தொடர்ந்து பேசிய டாக்டர் கவிமணி பாண்டிச்சேரி பார்மசி கவுன்சிலின் சாதனைகளையும் அதன் பணிகளையும் தெளிவுபடுத்தினார். கருத்தரங்கு கூடத்தின் முதல் விரிவுரையாளரான வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் ஜெயராமன் ராஜாகம் அவர்கள் மருந்தாளர்களுக்கு விளக்க உரையாற்றினார். புதிதாக பதிவு செய்யப்பட்ட மருந்தாளர்களுக்கு சான்றிதழ்களை சுகாதாரத்துறை இயக்குனர் டாக்டர் ரவிச்சந்திரன் அவர்கள் வழங்கினார். தொடர் மருந்தியல் கல்வி திட்டத்தின் கூட்டத்தில் 500 மருந்தாளர்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். இக்கூட்டத்தில் கவுன்சில் உறுப்பினர்கள் டெல்லி பிரதிநிதி டாக்டர் சத்யமூர்த்தி, டாக்டர் அருண், சிறு முருகையன், திருடஜித் யாதவ், திருவள்ளி அவரதலை ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த விழா ஏற்பாட்டினை கவுன்சில் பதிவாளர் திரு பாலமுருகன் அவர்கள் ஏற்பாடு செய்திருந்தார். நூற்றிக்க வினை தூண்டு டாக்டர் அருண்குமார் நிறுவினார். அவர்கள் வழியினை நன்றியுரை சொல்லி பிரதிநிதி டாக்டர் சத்யமூர்த்தி அவர்கள் வழங்கினார்.